ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு ஹாரர் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு வேலை முடிச்சுட்டு போறா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ போற அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆனதுனால சப்வேல அந்த அளவுக்கு ஆளே இல்ல. ட்ரெயினுக்காக வெயிட் பண்றா. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ட்ரெயின் வருது. அந்த அளவுக்கு கூட்டமும் இல்ல. இருந்தாலும் ஏறுறா. அவ ஏறும்போதே, அவ வந்து ஒண்ணு நோட்டீஸ் பண்ணல. ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்றா. உட்காரும்போது, அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து அவளையே பார்த்து அப்படியே மொறச்சா மாதிரியே ஒரு பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு ரைட் சைட்லயும், லெஃப்ட் சைட்லயும் ஒரு வயசானவங்க 2 ஜென்ஸுங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆ உட்கார்ந்து இருக்கிறத வந்து இந்த பொண்ணு பார்க்கல. ஆனா, இந்த பொண்ணு எத கவனிக்கிறான்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல யாருமே அந்த அளவுக்கு இல்ல. அதாவது ரொம்ப தூரமா தான் ஆளுங்க இருக்காங்க. இவ ஏறுன அந்த கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஆளே இல்ல. இவளும் அந்த முறைச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த ஒரு பொண்ணும் 2 ஜென்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறத அவ வந்து கவனிக்கவே இல்ல. இது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அவள மொறச்சுக்கிட்டே இருக்கா. இவ என்ன பண்றா, அ சரி இந்த மாரி பார்க்குறாளேன்னு சொல்லிட்டு, இவ வந்து என்ன பண்றா, சரி நம்ம அத வந்து பயமா காமிச்சுக்க கூடாது. இவளுக்கு பயம் தான் இருந்தாலும், அத வந்து நாம ஒரு பயமா காமிச்சுக்க கூடாது அப்படின்னிட்டு சமாளிக்கிறா. அ எங்கேயோ பார்க்குறா மாதிரி, பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்மள பார்க்குறாளான்னு கவனிச்சாலும் அந்த பொண்ணு மொறச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வேற ஏதோ பண்றா மாரி, அ பேக் ஏதோ சும்மா எடுத்து இது உள்ள பார்க்குறா மாரி சரி பண்ணிட்டு சும்மா அப்படியே பார்க்குறா. பார்த்தாக்கா நோட்டீஸ் பண்றா. அப்பவும் அந்த பொண்ணு இவள வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே மொறச்சுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. பயமும் வந்துச்சு. ஐயய்யோ! யாரும் இல்ல. இந்த மாரி வந்து இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறாளே! இது ஏன் இந்த பொண்ணு ஏன் நம்மள இப்படி முறைக்கிறா? நாம என்ன செஞ்சோம்? அப்படின்னு சொல்லிட்டு, இவ பயத்தோட உட்காந்துகிட்டு இருக்கா. ஆனா, இவ வந்து அந்த 2 ஜென்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ரைட்ல ஒரு வயசான ஆளு, லெஃப்ட்ல ஒரு வயசான ஒரு ஆள் இருக்காரு. அத வந்து இந்த பொண்ணு வந்து பார்க்கல. இந்த பொண்ண பார்த்து பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஐயய்யோ! நம்மளுடைய ஸ்டாப்பிங் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குதே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்ல நிக்கும்போது, ஒரு ஒருத்தர் வந்து ஏறி வராரு. அவரு பாக்கறதுக்கு ஒரு ஹைட்டா இருக்கிறாரு. ஏறி வராரு. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த கதைய வந்து அவரு பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்னா, அவர் தூரமா இருந்து நோட்டீஸ் பண்றாரு. இந்த பொண்ண வந்து அந்த பொண்ணு பாக்குறதும், இந்த பொண்ணு அத பாத்து பயப்படுறதும், இத அவரு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாத்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் கரெக்ட்டா ட்ரெயின் நிக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து நின்னு, இந்த பொண்ணோட கைய புடிச்சு, தர தரன்னு நிட்டு அந்த ஸ்டாப்பிங்ல போயி கீழ இறக்கிடுறாரு. இறக்கி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த ட்ரெயினும் போயிடுது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கோவத்துல அவர வந்து திட்ட ஆரம்பிக்கிறா. "ஏய்யா! என்ன உனக்கு இது மாரி அறிவில்ல? இந்த மாரி எதுக்காக வந்து இப்படி என்னுடைய ஸ்டாப்பிங் எங்கேயோ இருக்கு. யாரு நீ முதல்ல? நீ ஏன் என்ன இழுத்துட்டு வந்து கீழ இப்படி இந்த இடத்துல இறக்கி விட்ட? இப்ப நான் என்ன பண்றது?" அப்படி இப்படின்ட்டு இவ பாட்டுன்னு கத்த ஆரம்பிச்சதும், அப்பதான் அவரு சொல்றாரு, "நிறுத்துமா, பயப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு எதிர்க்க இருந்தது அது வந்து பொண்ணே கிடையாது. அது வந்து ஒரு பேயி, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவ தான் 2 பேரு இந்த சைட்ல வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லி 2 பக்கமும் நீ பார்க்கல, கவனிக்கல. அவங்க அந்த ஆத்மாவ கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து மொத்த ஆக்ரோஷமும், கோவமும் உன் மேல காட்டுறதுக்காக தான் அது ரெடியா இருந்தது. நான் அத பார்த்ததுனால தான் நீ பயப்படுறியே, சின்ன பொண்ணா இருக்கியேன்னு தான் நான் உன்ன இந்த பக்கம் கூட்டு வந்து நான் இந்த ஸ்டாப்பிங்ல நிறுத்துனேன். நீ பயப்படாதம்மான்னு சொல்லிட்டு, அவரே வெயிட் பண்ணி, அடுத்து வர ட்ரெயின்ல அந்த பொண்ண ஏத்தி விட்டுட்டு, "இனிமேல் இந்த மாரி அன்டைம்லாம் வராதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணிட்டு, அவரு கெளம்பிட்டாரு. என்ன காய்ஸ், இது ஒரு ரியல் ஸ்டோரி தான். இது புடிச்சிருந்ததுன்னா, இதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.